அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து மேல் எழுந்து பறக்கத் தொடங்கிய சில வினாடிகளிலேயே தொழில்நுட்ப கோளாறால் கீழே விழுந்து மொத்தமாய் வெடித்து சிதறி இருக்கிறது ஏர் இண்டியா நிறுவனத்தின் போயிங் ரக விமானம். விமானத்தில் 242 பேர் பயணித்த நிலையில் ஒருவர் கூட உயிர் தப்பியிருக்க வாய்ப்பில்லை என்று அகமதாபாத் போலீசார் அறிவித்தனர். மருத்துவக் கல்லூரி விடுதி வளாகம் பெரும் குண்டு வெடிப்பு நிகழ்ந்த இடம் போல சிதறி கிடந்த நிலையில் விமானத்தில் பயணித்த பயணி ஒருவரின் தலை மட்டும் துண்டாகி சாலையில் கிடந்தது. இதனை பலரும் அதிர்ச்சியுடன் படம் பிடித்தனர். விமானத்தில் பயணித்தவர்கள் தீயில் கருகி அடையாளம் தெரியாத அளவுக்கு கருகி போய் காணப்பட்டனர். குஜராத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உயிரிழந்தார். அவரை வழி அனுப்பி வைத்த போது எடுக்கப்பட்ட வீடியோவே அவரது கடைசி நிமிட காட்சிகளாக மாறிப்போனது. கேரளாவின் பத்தினம்திட்டாவில் இருந்து லண்டனுக்கு நர்ஸ் வேலைக்கு செல்வதற்காக புறப்பட்ட ரஞ்சிதா கோபகுமரன் என்பவர் பலியானதால் அவரது 2 குழந்தைகளும் தாயை இழந்து தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். லண்டனில் குடும்பத்துடன் குடியேறும் திட்டத்துடன் பயணித்த ராஜஸ்தானை சேர்ந்த மென் பொறியாளரின் மொத்த குடும்பமும் பலியான சோகம் நெஞ்சை உலுக்குவதாக உள்ளது. லண்டனில் கடந்த 6 வருடங்களாக சிங்களாக வேலை பார்த்து வந்த மென் பொறியாளரான பிரதிக் ஜோஷிக் இங்கு மருத்துவராக இருந்த மனைவி கோமி வியாஸ், 2 மகன்கள், 1 மகளை அழைத்துக் கொண்டு அங்கு குடியேற முடிவு செய்துள்ளார். அதற்கான ஏற்பாடுகளை லண்டனில் செய்து வைத்துவிட்டு ஆசையாய் தனது குடும்பத்துடன் அந்த விமானத்தில் புறப்பட்டு சென்றார். பிரதிக் ஜோஷிக் குடும்பத்தை சேர்ந்த 5 பேரும் இந்த கோர விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர். இப்படி பலரது வாழ்க்கை பயணத்தை இறுதி பயணமாக மாற்றிய இந்த விபத்தில் அரிதிலும் அரிதான நிகழ்வாக இளைஞர் ஒருவர் விமானம் கட்டுப்பாட்டை இழந்து தரையை நோக்கி பாய்ந்தபோது அவசர கால வழியை திறந்து கொண்டு வெளியே குதித்து உயிர் தப்பி இருப்பது வியப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரிட்டன் குடியுரிமை பெற்ற இந்தியரான விஸ்வாஸ்குமார் ரமேஷ் என்பவர்தான் விமானத்தில் இருந்து கீழே குதித்தவர். 100 அடி உயரத்தில் இருந்து குதித்த நிலையில் மண்மேட்டில் விழுந்ததால் லேசான காயங்களுடன் உயிர் தப்பியதாக அகமதாபாத் காவல்துறையினரிடம் ரமேஷ் தெரிவித்தார். தான் குதித்த இடத்திற்கு அருகே விமானம் வெடித்து ஏராளமான சடலங்கள் வந்து விழுந்ததால் பயந்து போய் எழுந்து ஓடியதாகவும் போலீசாரிடம் அவர் தெரிவித்துள்ளார். அவரை மீட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவரை போலவே கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக 10 நிமிடங்கள் தாமதமாக விமான நிலையம் வந்ததால் விமானத்தை தவறவிட்ட பூமிகா சௌஹான் என்ற இளம் பெண்ணும் இந்த கோர விபத்தில் சிக்காமல் தப்பியிருக்கிறார். இந்த விமான விபத்து பலரது வாழ்க்கையை நிர்மூலமாக்கி இருக்கிறது. பலரது உடல்களை அடையாளம் காண முடியவில்லை என்று தெரிவித்திருக்கும் போலீசார் இரவு 10 மணி நிலவரப்படி 241 பேர் பலியானதாக தெரிவித்தனர். விபத்தில் இறந்தவர்களுக்கு தலா 1 கோடி ரூபாயை டாடா நிறுவனம் அறிவித்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.